செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுது 9ஆம் வகுப்புக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் மாடல் கொஷின் பேப்பரை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் மாணவ செல்வங்களுக்கு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா காலாண்டு தேர்வு நடந்திருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் மாடல் கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கிடைச்சா ரொம்ப மார்க் எடுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அப்படின்னால நிறைய மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா பழைய கொஷின் பேப்பரையோ அண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோ படிச்சுட்டு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு வரோம். ஸோ கொஷின் பேப்பர் எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். உங்களுக்கான கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ மார்க் எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம், ப்ரெசன்டேஷனும் முக்கியம். அடித்தல் திருத்தல் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் மார்க்கை நல்லாவே எடுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் 9th இங்கிலீஷ் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் வந்து பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாமே எழுத போகிறீங்க. ஓகேங்களா? மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன்றது ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க. உங்களுக்கான மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண்கள். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே 14 ஒன்வேர்டு கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படி இப்படின்னு வந்து நிறைய வந்து 14 ஒன்வேர்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் வந்து 3 எழுதுகிற மாதிரியும் 2 மார்க்ஸு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷனாக பிரிச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் எழுதுறது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோட் மேப்பு, பேராகிராஃப் ரைட்டிங் நிறைய வரும். ஓகேங்களா? நிறைய நோட் மேக்கிங்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் வந்து ABCDEன்னு வந்து பார்த்திங்கன்னா 5 கொஷின் கேட்குறது நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக இருக்கும். நீங்கள் மார்க் எடுக்கிற மாதிரி லுக் அட் த பிக்சர் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் த எரர், ஐடென்டி வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரு, அப்புறம் மெமரி போயம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். டெவலப்பிங் இன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் எடுக்கிற மாதிரி நிறைய விதமான வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈஸியாகவே வந்து மார்க் எடுக்கலாம். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வரி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நம்ம பாஸ் ஆகுமா மார்க் எடுக்குமா அது இருக்குமா நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஸோ அதை பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா நல்லாவே எடுக்கலாம். ஸோ மாணவ செல்வங்கள் மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போய் பாருங்கள். உங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வந்து மாடல் கொஷினை கொடுத்துருப்போம். அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்